உயர்த்தப்படும் ஜிஎஸ்டி அரசியலா மக்கள் நலனா? மதிப்பு கூட்டப்பட்ட வரி, விற்பனை வரி, சேவை வரி, பொழுதுபோக்கு வரி, ஆடம்பர வரி, விளம்பரங்கள் மீதான வரின்னு பல வரியா இருந்ததை ஒன்னா சேர்த்து ஜிஎஸ்டிங்கிற பேர்ல 2017 ஜூலை 1 கொண்டு வந்தாங்க. மக்கள் மேல இருக்கிற சுமையை குறைக்க, வரி செலுத்துற முறையை சுலபமா ஆக்க இந்த நடைமுறை கொண்டு வந்ததா சொல்லப்பட்ட நிலையில இது கூடுதல் சிரமத்தை தான் ஏற்படுத்துதுன்னு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இந்த வரி விதிப்பால பொருளோட விலை அநியாயத்துக்கு உயருது, மாநில அரசோட வருவாய் குறையுது, நிதி ஆதாரத்துக்காக மத்திய அரசு கிட்ட கையேந்த வேண்டிய நிலை இருக்கும் மாநிலங்கள், குறிப்பா எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள் குற்றச்சாட்டை முன்வச்சாங்க. இந்த நிலையில தான் சுதந்திர தின விழாவில் பேசிய பிரதமர் மோடி, தீபாவளி பரிசா ஜிஎஸ்டி வரியில மாற்றம் கொண்டு வரது தொடர்பா குழு அமைக்கப்பட்டு பரிசீலிக்கப்படும்னு சொன்னாரு. நெருங்கி வரும் பீகார் சட்டப்பேரவை தேர்தல், ஜிஎஸ்டி வரியை குறைக்கும் மத்திய அரசு. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மக்களுக்கு கிடைக்க போகும் பலன் என்ன? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். ஜிஎஸ்டி வரியை குறைக்க சொல்லி மாநில கட்சிகள் பலமுறை மத்திய அரசு வலியுறுத்தியும் எந்த ஒரு சாதகமான பதிலும் வரவே இல்லை. ஜிஎஸ்டி தொடர்பா எந்த ஒரு புகாரை சொன்னாலும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதை சமாளிக்கும் விதமான பதில் மட்டுமே தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. ஜிஎஸ்டியில இருக்க இன்னொரு முக்கிய பிரச்சனையா பார்க்கப்படுறது என்னன்னா, ஒரு பொருளுக்கு பலவிதமான வரி இருக்கிறது தான். உதாரணமா பாப்கார்னை எடுத்துக்கலாம். பட்டர் போட்டா ஒரு வரி, போடலைன்னா ஒரு வரி, கவர்ல போட்டா ஒரு வரி, இல்லைன்னா ஒரு வரின்னு விதவிதமா வரி விதிக்கப்படுது. இதே கோவையில் நடந்த நிகழ்ச்சியில நிர்மலா சீதாராமன் கிட்ட அந்த பகுதியில பிரபலமா இருக்க அன்னபூர்ணா பேக்கரி ஓனர் புகார் சொன்னதும் அவரை அடுத்த நாள் தனியா வர வச்சு மன்னிப்பு கேட்க வச்சதும் விவாதத்தை கிளப்புச்சு. இப்படியாக தொடர் விவாதங்கள்ல இருந்த ஜிஎஸ்டி தான் இப்ப மறுபடியும் பேசு பொருளா ஆகியிருக்கு. சுதந்திர தின விழாவில் பேசிய பிரதமர் மோடி, தீபாவளி பரிசா ஜிஎஸ்டி வரியில மாற்றம் தொடர்பா பேசினார். அவரோட பேச்சை தொடர்ந்து ஜிஎஸ்டி வரியில என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்படும்ங்கிறது விவாத பொருளா மாறியிருக்கு. அதே நேரத்துல எதுக்காக இந்த திடீர் வரி விதிப்பு மாற்றம் அப்படிங்கிறதும் பேசு பொருளாகி இருக்கு. அக்டோபர் மாதம் இறுதி அல்லது நவம்பர் முதல் வாரத்துல பீகார் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான உத்தியா ஜிஎஸ்டி வரி விதிப்பை குறைக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்படுது. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி தேர்தல் காலங்களில் பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, சமையல் கேஸ் விலை குறைப்புன்னு பல விஷயங்களை மத்திய பாஜக அரசு செஞ்ச வரலாறை சுட்டி காட்டுறாங்க. ஜிஎஸ்டி வரி குறைப்பு விஷயத்துல அரசியல் ரீதியான காரணத்தை போலவே பொருளாதார ரீதியான காரணமும் விவாதிக்கப்படுது. நாட்டில் ஏற்பட்டிருக்க பண வீக்கத்தினால ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்பட்டு வராங்க. அந்த மக்களோட வாங்கும் சக்தி குறைஞ்சிட்டு இருக்குன்னு நெஸ்லே நிறுவனத்தோட சிஇஓ சுரேஷ் நாராயணன் தெரிவிச்சிருந்தார். இதே கருத்தை ஹிந்துஸ்தான் யூனிலிவர், டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்டுகள் நிறுவனங்களும் ஆமோதிச்சிருந்தாங்க. ஆக வரி விதிப்பால மக்களோட வாங்கும் சக்தி குறைஞ்சு பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டு இருக்கணும். அதுக்காக தான் இந்த வரி விகிதத்தை குறைக்கும் முடிவுக்கு மத்திய அரசு வந்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. இப்போ ஜிஎஸ்டி வரி விதிப்பு 5%, 12%, 18%, 28%ன்னு மொத்தம் 4 அடுக்குகளா இருக்கு. இத இப்போ 2 அடுக்கா மத்திய அரசு குறைக்க இருக்கிறதா சொல்லப்படுது. 12 மற்றும் 28% வரி விகிதத்தை மொத்தமா நீக்கிட்டு 5 மற்றும் 18% மட்டுமே தொடர இருக்கிறதாவும் சொல்றாங்க. 12% இருக்க பொருட்களை 5%க்கும், 28% இருக்கிற பொருட்களை 18%க்கும் மாத்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு மத்திய அரசு முன்மொழிஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. கூடவே சிகரெட், புகையிலை போன்ற பொருட்கள், பான் மசாலா போன்ற பொருட்களுக்கும் ஆடம்பர பொருட்களுக்கும் புதிய வரி விகிதமா 40% வரி விதிக்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. இன்னும் சில நாட்கள்ல நடக்க போற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்துல இது தொடர்பான முடிவு எடுக்கப்பட இருக்கு. ஒருவேளை அரசு முன்மொழிஞ்ச மாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட்டா 12% ஜிஎஸ்டி வரம்புக்குள்ள இருக்கிற நெய், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பதப்படுத்தப்பட்ட பழங்கள், மொபைல் போன், ஊறுகாய், பழச்சாறுகள் உள்ளிட்ட மக்களோட அன்றாட வாழ்வில் பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்களோட வரி குறையும். வரி விகிதம் குறைவால அரசுக்கு சுமார் 40 முதல் 50,000 கோடி அளவுக்கு வரி வருமானம் குறைஞ்சாலும் இந்த வரி குறைப்பால பொருட்களோட விற்பனை அதிகரிச்சு அந்த இழப்பை சரி கட்டிடும்னு சொல்லப்படுது.